எல்லோருக்கும் வணக்கம். இப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் போல் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. எப்பொழுதும் சொல்வதுதான், தமிழக அரசியல், தேசிய அரசியல், கலை யதார்த்தம் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன் நேரம் வீண் போகாது. தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னெடுப்பிலே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்க்கட்சியுடைய ஒருங்கிணைந்த கூட்டம் நேற்று நடந்திருக்கிறது. டிலிமிட்டேஷன், அதாவது பாராளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை. இந்த மறுவரையை பெரிய அளவில் நடத்தி நாட்டிலே தொகுதிகளை மாற்றி அமைக்க தேசிய அளவிலே ஆளும் பாஜக ஒரு பெரிய சதித்திட்டம் தீட்டி இருக்கிறது. அந்த சதித்திட்டத்தை முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரே நோக்கோடு இந்த அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒருங்கிணைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். பல மாநிலங்கள், கேரள முதல்வர் பினராயி விஜயன், அது மட்டுமல்லாமல் கேரளத்திலே அனைத்து கட்சிகளிலிருந்து கிட்டத்தட்ட 8 பேர், கர்நாடகத்திலிருந்து துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், தெலுங்கானாவிலிருந்து ரேவந்த் ரெட்டி, ஆந்திராவிலிருந்து ஜெகன்மோகன் ரெட்டி, அந்த மாநிலத்துடைய எதிர்க்கட்சி தலைவர், இப்படி பலர் வந்திருக்கிறார்கள். மொத்தம் 14 எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வந்திருந்தார்கள். அதில் 8 பேர் 10 பேர் தென்னாட்டிலிருந்தும் 4 பேர் வடநாட்டிலும் வந்திருந்தார்கள். இதுதான் அந்த கூட்டத்துடைய பின்னணி. மிகப்பெரிய ஒரு ஏற்பாடுகளோடு இந்த கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தின் முடிவிலே மத்திய அரசை கண்டித்து, பாஜக அரசை கண்டித்து முதலமைச்சரும் பிற அமைச்சர்களும் தீர்மானங்கள் போட்டதோடு இல்லாமல் இந்த தொகுதி மறுசீரமைப்பினாலே தமிழகத்திற்கு துரோகம் விளைவிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட கடந்த 15-20 நாட்களாக திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுத்திருக்கும் அந்த ஹிந்தி எதிர்ப்பு, தமிழ் வாழ்க, தமிழினத்தினை சீண்டி பார்க்க விடமாட்டோம், இப்படி பலவாறாக திராவிட முன்னேற்ற கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கட்சியினுடைய மகளிர் அணி தலைவி கனிமொழி அவர்கள், ஆராசா, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், இப்படி பலருமே மிக மிக ஆக்ரோஷமான கருத்துக்களை மத்திய அரசுக்கு எதிராக இந்த விஷயத்தில் வைத்து பேசி வருகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே மறுசீரமைப்பு நடப்பதற்கான ஒரு கால வரையறை இன்னும் தீர்மானிக்கப்படவில்லைங்கிறது தான் உண்மை. அதற்கு முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்க வேண்டும். அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடப்பதே தாமதமாகி வந்திருக்கிறது. பாப்புலேஷன் சென்சஸ் அது நடப்பதற்கே இன்னும் 2-3 ஆண்டுகள் ஆகலாம். அதன் பிறகுதான் இந்த தொகுதி மறுவரை நடக்கும். தொகுதி மறுவரை என்னன்னாக்கா ஏற்கனவே உள்ள பாராளுமன்ற தொகுதிகள், நாடு முழுவதும் 540 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. அந்த 540 பாராளுமன்ற தொகுதிகளில் இப்போ அந்த தொகுதிகளில் உள்ள பாப்புலேஷன், மக்கள் தொகை இன்னும் அதிகமாகிவிட்டதாலே ப்ரொபோர்ஷனேட் மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த பாராளுமன்ற தொகுதிகள் மறுவரையை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த தொகுதி மறுவரை நடந்திருக்குது. இதில் நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்குது. அரசியல் கட்சிகள் தங்களுக்கு ஏற்றவாறு அதை சொல்லிக்கலாம். ஆனால் தேசிய அளவிலே நல்ல நிர்வாகம் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த தொகுதி மறுவரை செய்யப்பட வேண்டும் என்கிறது சந்தேகமில்லை. உதாரணத்திற்கு இன்றைக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு பெரிய பாராளுமன்ற தொகுதி 5-6 சட்டமன்ற தொகுதிகள், 20 லட்சம் மக்கள் தொகை. அந்த 20 லட்சம் மக்கள் தொகைக்கும் ஒரே பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொன்னால், அப்போ அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அந்த 20 லட்சம் மக்களுடைய விருப்பு வெறுப்புகள், அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தேசிய அளவிலே முடியுமா என்ற கேள்வி. எப்படி ஒரு மாநிலத்தை நன்றாக நிறுவதற்கு நிறைய புது மாவட்டங்களை அமைக்கிறோமோ அதே போலத்தான் இந்த தொகுதி மறுவரையும். அது ஒன்று. இன்னொன்று இதில் நிறைய ரிலீஜியஸ் கலரும் கூட இருக்கிறது. அதாவது உதாரணத்திற்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய மைனாரிட்டி மக்கள் உள்ள இடங்களில் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக, பாப்புலேஷன் டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அங்கே குறுகிய ஏரியாவில் ஒரு 3-4 தொகுதிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. உண்மையில் சொன்னப்போனால் கடந்த முறை தொகுதி வரையறை நடந்த கேரள மாநிலத்திலே வடக்கு கேரளத்தில் புதிய தொகுதிகள், பல தொகுதிகள் வந்ததற்கான முக்கிய காரணமே அந்த இடங்களில் மக்கள் தொகை மிக மிக அதிகமாகிவிட்டது அப்படிங்கிறது தான். இதில் என்ன ஒரு ஐரணி அப்படின்னாக்கா, ஒரு விஷயம்னாக்கா, அதனால் பெனிஃபிட்டான இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் நேற்று இந்த அனைத்து கட்சி கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். ஆக இப்போ இது தொகுதி மறுவரை சமீபத்தில் நடக்க போகிற விஷயமே கிடையாது. அதற்கு நீண்ட நாட்கள் இருக்கின்றன சொன்னால் அது மிகையாகாது. உறுதியாக ஒரு 2-3 நாட்கள் அல்லது 4-5 ஆண்டுகள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கான வாய்ப்புகள். இன்னொன்று இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒரு நாடு ஒரு தேர்தல், அதுவும் இதுவும் இணைந்துதான் நடக்க வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட அதற்கு இன்னும் 5 ஆண்டுகளுக்கு மேக ஆகலாம். ஆக
இது ஒரு புறம். எதற்காக இப்படி ஒரு நடக்கக்கூடாத அல்லது நடக்கப் போகாத விஷயத்தை வைத்துக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி வந்து அரசியல் செய்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் மிக மிக பல தேசிய அளவிலே உள்ள பத்திரிகையாளர்கள், தமிழக பத்திரிகையாளர்கள் கேட்கின்ற முக்கியமான கேள்வி வந்து எதற்காக திமுக இதை கையில் எடுத்திருக்கிறது என்று சொன்னால், அதற்கு விடை வந்து எல்லோரும் சொல்லுவது சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருகிறது. சட்டமன்ற தேர்தலில் வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஆட்சிக்கு எதிராக பெரிய அளவிலே மக்களுடைய ஆவேசம், கோபம் இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது. ஆக அந்த மக்கள் பிரச்சனைகளிலிருந்து குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பெரிய அளவில் சீரழிந்து இருக்கிறது. தமிழ்நாட்டிலே கொலையும் கொள்ளையும் ஆல்மோஸ்ட் டெய்லி பேசிஸில் வந்து நம்ம செய்திகளில் வந்து கொலைகள் நடக்கிறது, கொள்ளைகள் நடக்கிறது, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான அத்துமீறல்கள் நடப்பது, இப்படி பலவாறாக இன்னும் சொல்லப்போனால் தலித் சமுதாய மக்களுக்கு எதிராக அநீதிகள் நடப்பது, வேங்கை வயல் வழக்கு வந்து இன்னும் தீர்ப்பு இல்லாமல் இருக்கிறது, அதை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்று அந்த குறிப்பிட்ட இனத்தின் மக்களே கேட்டிருக்கிறார்கள். இப்படி பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த பிரச்சனைகளிலிருந்து தேர்தல் வரும் வேளையிலிருந்து மக்களை திசை திருப்புவது தான் திமுகவுடைய திட்டம் என்று பலரும் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த திமுகவுடைய திட்டம் வந்து சாதாரணமாக மாநில அளவில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக எதற்கு இப்படி தேசிய அளவில் தலைவர்களை திரட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்து இப்படி ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்பதுதான் மிக மிக சுவையான ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதற்கு ஒரு கண்ணோட்டம் சொல்லப்படுகிறது. 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பே கூட பல முறை வந்து தேசிய அளவிலே வந்து பாஜகவை ஒழிக்க வேண்டும், நரேந்திர மோடி பிரதமரை தடுக்க வேண்டும் சொல்லிட்டு அன்றைக்கே வந்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்து வீடியோ மெசேஜஸ், காணொலிகள் விட்டிருந்தார். அந்த காணொலிகளை வந்து பெரிய அளவில் தேசிய அளவில் நன்றாக சர்க்குலேட் பண்ணி அது முதலமைச்சருக்கு ஒரு தேசிய அந்தஸ்து கொடுப்பதற்கான முயற்சிகள் அப்பொழுதே நடந்தன. அதற்காக பிஆர் ஏஜென்சிகள் பயன்படுத்தப்பட்டன. தமிழக அமைச்சர்கள், தமிழகத்தினுடைய இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் இவை எல்லாமே வந்து அன்றைக்கு பெரிய அளவில் வந்து இந்த விஷயத்தை செய்தார்கள். முதலமைச்சருக்கு ஒரு நேஷனல் ஸ்டேச்சர், தேசிய அளவில் முதலமைச்சருக்கு ஒரு அந்தஸ்து கொடுப்பதற்கான முயற்சிகள் நடந்து வந்தன. ஆனால் சற்றும் யாரும் எதிர்பாராத விதமாக பாஜக பெரிய அளவிலே, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற முடியவில்லை என்று சொன்னாலுமே கூட பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்தது. நரேந்திர மோடி வந்து தெலுங்கு தேசம் மற்றும் ஜனதாதள் கட்சிகளுடைய ஆதரவோடு கூட்டணி மந்திரி அமைத்தார். அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி வந்து பெரிய அளவில் வெற்றி பெற்றிருந்தாலும், அதாவது அவங்க ஏற்கனவே பெற்ற வெற்றிகளை விட இன்னும் பெரிய வெற்றி, 44 தொகுதிகளிலிருந்து கிட்டத்தட்ட 100 தொகுதிகள் வெற்றி பெற்றிருந்தாலுமே கூட அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய எந்த கணக்குகளும் பலிக்கவில்லை. இங்கே வந்து ஆட்சி ஒழுங்காக நடக்காது, ஆட்சி வந்து கவிழ்ந்து விடும். சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் போன்றோர் வந்து ஒரு நிலையான நண்பர்களாக பாஜகவுக்கு இருக்க மாட்டார்கள். இப்படியெல்லாம் நினைத்து கொண்டிருந்த வேளையிலே வந்து தொடர்ந்து எந்தவித குழப்பமுமின்றி பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து தன்னுடைய 3வது இன்னிங்ஸில் வந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளை முடித்து விட்டார். அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வந்து 2029 தான் நடக்க இருக்கிறது. அந்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது தமிழகத்தில் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அந்த ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம பிரயோகப்படுத்துவது, ஆனால் உண்மையிலேயே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டியும் தங்களுடைய அரசினுடைய இயந்திரத்தை கையில் வைத்துக்கொண்டு, தேர்தல் யுக்திகளை கையில் வைத்துக்கொண்டு மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும் என்ற நம்பிக்கை இப்போதும் இருக்கிறது. அப்படி வந்துவிட்டால் ஒருவேளை தமிழக முதலமைச்சராக இன்றைக்கு இளைஞர் விவகார அமைச்சராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் தமிழக முதல்வராக பதவியேற்றுவிடும் பட்சத்திலே தேசிய அளவில் வந்து மீண்டும் தன்னுடைய தேசிய அரசியல் இலக்கை வந்து முன்னெடுப்பதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முயல்கிறார். அதற்கான நடவடிக்கைகள் தான் இவை எல்லாமே. உண்மையிலேயே வந்து இந்த டீலிமிட்டேஷன் வந்து ஒரு குறிக்கோள் கிடையாது. டீலிமிட்டேஷன் வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் இருக்கிறது. ஆனால் தேசிய அளவில் வந்து முதலமைச்சருக்கு ஒரு தேசிய அந்தஸ்து, ஒரு நேஷனல் ஸ்டேச்சர், அதை தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அதற்கு வந்து எல்லா மாநில முதல்வர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் அழைத்து இப்படி ஒரு கூட்டத்தை நடத்தினால் இன்றைக்கு தேசிய அளவில் நரேந்திர மோடி எதிர்ப்பாளராக, அந்த போல் ஸ்டார் ஆஃப் ஆப்போசிஷன் சொல்லுவாங்க, எதிர்க்கட்சிகளுடைய நாயகனாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நிலைநிறுத்துறதுக்கு முயற்சி செய்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் முதல்வராக ஆகிவிட்டால், அல்லது தேர்தலுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் முதல்வராக ஆகிவிட்டால், அப்பொழுது நம்முடைய தமிழக இப்போது முதல்வராக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் அவர்கள் தேசிய அளவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பதவிக்கான குறி 2029 நாடாளுமன்ற தேர்தல், ஒருவேளை அன்றைக்கு பாஜக தோற்று போய் ஒரு கூட்டணி மந்திரி சபை வரும் என்று சொன்னால், முடிந்தால் துணை பிரதம மந்திரி ஆகும் வாய்ப்பு கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு இருக்கிறது. அதற்கான முன்னெடுப்புகள் தான் இவை எல்லாமேங்கிறதான் பலருடைய கருத்து. இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை. குறிப்பாக வந்து 3 முறை ஆட்சி புரிந்துவிட்டு 4வது முறை மீண்டும் நரேந்திர மோடி அல்லது பாஜக வெற்றி பெறுமா, இல்லை வந்து மக்களுக்கு வந்து அந்த மோடி ஃபெட்டிக் அல்லது பிஜேபி ஃபெட்டிக் சலிப்பு வந்து
சரி இதற்கு மேல் பாஜக தேவையில்லை, தேசிய முன்னணி தேசிய ஜனநாயக முன்னணி தேவை கிடையாது, அதற்கு பதிலாக காங்கிரஸ் அல்லது எதிர்க்கட்சியுடைய கூட்டணிக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் என்று மக்கள் முடிவு செய்தால் அப்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின், இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் வந்து தேசிய அரசியலிலே பெரிய அளவிலே ஒரு பெரிய பரிமாணம் எடுத்து ஜொலிப்பார் என்ற ஒரு இலக்கோடு தான் திமுக இந்த நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்று சொல்வர்கள் பலரார்கள். ஆனால் இறுதியாக இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை. நம்ம முக்கியமாக சொன்ன மாதிரி அந்த மோடி ஃபேட்டிக் மக்களுக்கு வர வேண்டும். மக்களிடையே வந்து 3 முறை பாஜக ஆட்சி செய்து விட்டது, இனி பாஜக தேவையில்லை என்ற ஒரு சலிப்பு குறிப்பாக ஹிந்தி பேசும் மாநிலங்களிலிருந்து வர வேண்டும். அதை இன்றைக்கு வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இந்த 540 தொகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட 250-260 தொகுதிகளில் இன்றைக்குமே கூட பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சி நேரடி போட்டி. அந்த நேரடி போட்டிகளிலே வந்து 250 இடங்களிலே வந்து 200 அல்லது 220க்கு மேலான இடங்களை பாஜக இன்றுமே கூட பெரிய அளவில் வெற்றி பெறும் என்று தான் சொல்லுகிறார்கள். அதாவது wherever there is a strained contest between BJP and Congress, the Congress will be decimated. காங்கிரஸ் வந்து இருந்த இடம் தெரியாமல் தோற்று போகிறது அப்படிங்கிறது தான் கடந்த பல ஆண்டுகளாக நடந்து கொண்டு வருகிறது. பார்த்தோம்னாக்க சிறிய கட்சிகள், ஆம் ஆத்மி கட்சி ஆகட்டும், இல்லை பிற கட்சிகளாகட்டும், இல்லை பிஜு ஜனதா தள் ஆகட்டும், இல்லை சிவசேனா ஆகட்டும், இது போன்ற கட்சிகள் வளர்கின்றனவே தவிர காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து தேய்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே வடக்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலே இருக்கும் அந்த அவங்களுடைய செல்வாக்கின் மூலமாக பாஜக மீண்டும் வெற்றிக்கு வாய்ப்பு பலமாக இருப்பதாக தான் பலரும் சொல்லுகிறார்கள். நரேந்திர மோடி பிரதமராக இருப்பாரா, இல்லை வேறு புதிய பிரதமர் வருவாங்கிறது வேறு விஷயம். ஆனால் இந்த பாஜகவுடைய கணக்குகள் தப்பினால் மீண்டும் 2029 வந்து காங்கிரஸ் தலைமையிலே அல்லது எதிர்க்கட்சிகள் தலைமையிலே ஒரு கிச்சடி ஆட்சி அமைந்தால் அப்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தேசிய அரசியல் ஆசை இருக்கிறது என்று தான் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் நடக்குமானம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் இவையெல்லாம் இல்லாமல் மிக மிக ஒரு நெருடலான ஒரு விஷயம் பேசப்படுகிறது. இது வந்து சாத்தியமா இல்லையாங்கிறத வந்து மக்கள் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும். குறிப்பாக வந்து இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இப்படி ஒரு சாத்தியக்கூறு இருக்கான்னு சொல்ல வேண்டும். இப்பொழுது உள்ளபடியே வந்து நரேந்திர மோடியுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கான ஒரு திட்டங்கள் நடக்கின்றன. அந்த திட்டங்களுடைய ஒரு பகுதியாகத்தான் இது நடக்கிறது. இன்றைக்கு வந்து சந்திரபாபு நாயுடு அல்லது நிதிஷ்குமார் இந்த இருவரிலே ஒருவர் கூட தங்களுடைய ஆதரவை இந்த அரசுக்கு வாபஸ் வாங்கிவிட்டால் அப்பொழுது அரசு கவிழும். அந்த சூழ்நிலையிலே வந்து ஒரு எதிர்க்கட்சிகளெல்லாம் இணைந்து ஒரு ஆட்சி அமைந்தால் அப்பொழுதும் முதலமைச்சருக்கு பெரிய அளவிலே வாய்ப்பு இருக்கும் தேசிய அரசியலிலே. அந்த கணக்குகள் நடக்கின்றனவா? இன்னும் சொல்லப்போனால் சபரீசன் சமீபத்தில் டெல்லியிலே இருந்திருக்கிறார். எதிர்க்கட்சிகள் பலவுமே வந்து இப்படி ஒரு அதாவது மோடியை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கும் பல எதிர்க்கட்சி தலைவர்கள் அரசியலில் இருக்கிறார்கள். அவரெல்லாம் சேர்ந்து எப்படி வாஜ்பாய் ஆட்சி வீழ்ந்ததோ அதுபோல் மோடி ஆட்சி இனி இருக்கும் இந்த 2-3 ஆண்டுகளிலே வீழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அதற்கான ஒரு திட்டங்கள் எங்கோ தீட்டப்படுகின்றனவா என்று கேட்பவர்களும் பலரும் இருக்கிறார்கள். ஆனால் அதற்கான சாத்தியக்கூறு குறைவு என்று சொன்னாலும் அரசியலை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் த பாசிபிள். அதே மாதிரி தேசிய அளவிலே ஒரு துணை பிரதமர் அல்லது பிரதமர் என்பது கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு கனவு. அந்த கனவு நிறைவேறும் என்று சொன்னால் யாரும் எந்த நிலைக்கும் போவார்கள் அப்படிங்கிறதான் உண்மை. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அந்த மணி பவர் பெரிய அளவில் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்தது தான். அதை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகள் எல்லாம் தங்கள் வசம் கவர்ந்து இப்படிப்பட்ட திட்டங்களை அரங்கேற்றுவதற்கு திமுக முயற்சிக்கிறதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நெருடலான ஒரு கேள்வியாக இருக்கிறது. அப்படி நடக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்ல வேண்டும். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நான் வேறொரு காணொளியோடு உங்கள் சொல்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி உறுதியாக இந்த டிலிமிட்டேஷன் விஷயத்தில் நடந்த கூட்டம் வந்து அதற்காக நடந்த கூட்டம் அல்ல. வேறு ஏதோ மறைமுக திட்டங்கள் இருக்கின்றன. அந்த மறைமுக திட்டங்கள் தமிழகத்தில் மக்களை திசை திருப்புவா, இல்லை தேசிய அளவில் வேறு ஏதாவது அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி செய்கிறதா? இவற்றுக்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். பொறுத்திருந்து பார்ப்போம். நரேந்திர மோடி அரசை எல்லாம் வீழ்த்த முடியும் என்று கனவு காண்பது நடக்குமா நடக்காதா என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நான் வேறொரு சுவையான பரிமாணத்துடன் நான் விரைவில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.